மகன் பையன் கால் ஒன்று வரலாம். நீதிமன்றத்துல வழக்கு யாருக்கு இருக்கு? கோர்ட்ல வழக்கு இருக்கானே அப்படின்னு சொல்லிருக்காங்க. வாங்கப்பா, மகனை கூப்பிடுங்க. வாடா செல்லக்குட்டி பேர. அன்று ஒரு நாள் ஆனந்த திருநாள், இன்று வருவாயேன் இந்த சுகமோ. என்ன வேண்டும் பிள்ளைகளுக்கு? சரி, கல்யாணம் ஆக மாட்டுக்கு. கருப்புசாமி என்ன நந்தீஸ்வரர் வராரு, கண்ண முடுங்க. சிவன் கோயில் எங்கேயும் இருக்கா உங்க வீட்டு பக்கத்துல? கொஞ்சம் கண்ண முடுங்க. பெருமானே, என்ன விஷயம்? அப்படியா? சரி, கால் வந்துட்டு வரலாம். என்ன லக்கணம் தம்பி? கடகராசிங்க. உங்களுக்கு ஜாதகம் கணித்தது தவறு. தம்பிக்கு ரிஷப லக்கணம். ரிஷபம் என்பது என்னது? வந்தது. இப்ப எனக்கு காட்சி கொடுத்தது என்னது? நந்தி. நந்தி என்பது எது? காளை. ரிஷப லக்கணத்துக்கு காரணம் மிதுன லக்கணம்னு கணிச்சிருக்கிறேன். சரியாக 37 நிமிடங்கள் தப்பாக அந்த ஜாதகம் கணிக்கப்பட்டது. என்ன பிள்ளைகள் நீங்களெல்லாம்? ஜோசியர் நீங்க கொடுக்குற டைம் வைப்பார். எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? 10:34. அப்படியா? 9:50 ஆரம்பித்து 10:15 பிறந்திருக்கான். ரிஷப லக்கணத்துல பிறந்திருக்கான் பையன். உங்களுக்கு சொன்னது 10:40 சொன்னாங்க. கால் வந்துட்டாங்க. யார் வந்துருச்சா? வரலாம். ரிஷப லக்கணம் நந்தி பெருமானுடைய உலகத்துல நந்தி எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா? திருமூலர் சொல்லுவார், நீ என்னடா படிச்சிருக்கிற? வெரி குட் வெரி குட். வெளிநாட்டுக்கு போனியா? போது காத்து போட்டுக்கிட்டு இருக்கியா? நந்தி எழுந்தால் முத்தி இருக்கும் ஈசனை காண்பாய்னு சொன்னார். என்ன சொன்னாங்க? நந்தி எழுந்தால் முந்தி இருக்கும் ஈசனை காண்பாய். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிடுவீங்க? சிவபெருமானுக்கு முன்னால நந்தி உட்கார்ந்துருக்கும். சிவபெருமானுடைய காட்சியை அது மறைக்குது. அதனால அது எழுந்துருச்சுன்னா சிவனை நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதாக நீங்க நினைக்கிறேன். உண்மை அது இல்ல. நந்தி நம் கூட்டல் தீ. நம் கூட்டல் தீ. அது என்னது? நம்முடைய ஆத்மா. அடங்கி கிடக்கிற குண்டலினி என்னும் சக்தி என்னும் ஆத்மா எழுந்து நின்றால் சிவமென்னும் பரமஞானத்தை நீ காண்பாய் என்பதுதான் அதனுடைய வாக்கு. அதனால்தான் நந்தி எழுந்தால் முந்தி இருக்கும் ஈசனை காண்பாய் என்று உரைத்தார்கள். அத மாதிரி நந்தீஸ்வரனுடைய ஞானத்தை நான் கேட்டேன். 3 பிரதோஷத்துக்கு அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சிடணும். களத்திர தோஷம். களத்திர தோஷம்னா உன்னுடைய முன்னோர்கள்ல ஒரு மனைவிக்கு மேல் 2 மனைவி கட்டி வாழ்ந்தவங்க இருந்திருக்காங்க. அதுல உள்ள பாவத்தினுடைய பிறப்பு அம்சத்துல ஒரு பாதிப்பு தான் இவனுடைய கல்யாணத்தை இப்ப தடை போட்டு வச்சிருக்கு. இவனும் இருதார யோகம் உடையவன். அதனால இந்த நிலைகள் இருந்து மாற்றி ஜெயிச்சு தார. நாளைக்கு காலையில என்னை பார்த்து போங்க. இன்னைக்கு ஊருக்கு போனா போயிட்டு வாங்க. 2 நாளாச்சு. நாளையோட 3 நாள் ஆயிடுங்களா? வாங்க காலையில பார்த்து உடனே ஊருக்கு போயிடலாம். இந்தாடா நல்லா இருக்கு. இவன் வெளிநாட்டுல தான். இவனுக்கு வயசு எத்தனைப்பா? 45 வயசுக்கு மேல இவன் வெளிநாட்டுல கிரீன் கார்டு வாங்கி உட்கார்ந்துருப்பான். புரியுதா? கால் வந்துட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அடுத்து பேசலாம். படா சக்தி. அதே 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 என்னப்பா? கால் வந்துட்டு வரலாம். கூக்குரலானே கிடைக்காது, அந்த கோர்ட்டுக்கு போனால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா. இன்னொரு கால் வந்துடலாம். ஒரு கிழவி என்னைய கடிச்சிருமோன்னு
உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீதிமன்றத்தினுடைய உன்னுடைய வழக்குல நியாயம் இருக்குது. ஆனா உன் மீது தேவையில்லாம கிரிமினல் குற்றமும் சிவில் குற்றமும் சேர்த்து எழுதப்பட்டிருக்கு. அதுல இருந்து உன்னை மீட்டி நான் வெற்றியாக்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? ஆமா, பக்கத்துல வா. உன்னுடைய தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கி தாரேன். முருகப்பெருமானுடைய அருள் உன் குடும்பத்துக்கு உண்டு. என் கருணையினால் நீ உயர்ந்து கொண்டிருப்பாய். விடுதலை ஆகிவிட்டாய். சென்று வரலாம் மகனே. 3 முறை என்னை பார்ப்பாயாக. கர்மசாமி, எனக்கு உரிமையான வீட்டை தராம வச்சு இருக்காங்க. கிடைக்குமா கிடைக்காதா? இல்ல கழுத்தை நெரிக்கட்டுமா? உன் வீடு எங்க இருக்கு? கால் வந்துட்டு வா. உங்க வீடு எங்க இருக்கு? வீட்டுக்கு என்ன செய்யணும்? சரி சரி. இப்ப 2 தடவை வேணும்ங்கிறீங்களா? நீங்க இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாக்கா. ஏ முனியாண்டி தலையாண்டி முப்பரு மகுட்டாண்டி ஈஸ்வரன் பக்கத்திலே இருக்கானே தாண்டி மாயாண்டி தெரென்று சுருட்டையும் இழுத்து கொண்டு. வா, நல்லா இருக்கியா? உன் வீட்டை விற்க விடாம பக்கத்துல உள்ளவன் தடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஏன் தடுத்துக்கிட்டு இருக்கான்? என்கிட்ட போட்ட சண்டி அவன்கிட்ட போட்டிருக்கலாம்ல. குடும்பியை பிச்சிருவான். போடக்கூடாது. கருப்பசாமி, அவங்க மனத்தை மாத்தி என் வீட்டை வித்து எனக்கு பணத்தை கொடுத்துரு. நான் அதுக்கு அடுத்து அந்த ஏரியாக்குள்ளே போக மாட்டேன். வேற ஊருக்கே போயிருந்தேன். கால் வந்துட்டு வா. என்ன நான் வரேன்? அங்க இருக்கிறேன். இப்ப கேட்கிறேன். வா. ஏமா, நீ இருக்கிற இடத்துல கருப்பசாமி இருக்காரா? கற்பராயன் இருக்காரா? கற்பராயன் பேரை மாத்தி வச்சுக்கிட்டே. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன முனியாண்டி சாமி எங்க இருக்காரு? முனீஸ்வரன் இருக்காரா? சடையாண்டி முனியாண்டி, மாயாண்டி சொடரையாண்டி, காளியாத்தா இருக்காளா? சரி, கால் வந்துட்டு வா. அத்தனை வரையும் கூப்பிட்டு என்னன்னு கேட்கும். இந்தா 38 நாட்களில் அட்வான்ஸ் வாங்கிட்டு வருவேன். ஒரு சிறந்த வழக்கறிஞரின் உதவியால் நடக்கும். காப்பாத்தி தரேன். போயிட்டு வா. இந்தா இன்னும் ஏத மாட்டேனாக்கா? என் தங்கம் இல்ல. போயிட்டு வா. அதெல்லாம் சொல்ல கேட்க மாட்டான். அதுக்கு அடுத்து பறிபோன வீடு கிடைக்குமா அல்லது வேற வீடு அமையுமா? அதுக்கு அடுத்து பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை வந்தமா கேட்டு வந்தவங்க யாரு? அங்கே நின்று கொள்ளுங்க. அப்பா உன்னால மிதிப்போங்க. நான் பாத்துக்கிட்டேன். என்ன வண்டி வச்சிருக்கிற? என்ன கார் அது? வண்டியெல்லாம் ஒழுங்கா ஓடுத? என்ன வண்டியை பத்தியே மண்டையை ஓடிட்டு இருக்க? ஒரு வண்டியும் ஓட மாட்டேங்குது. வாழ்க்கை வண்டியும் ஓட்ட மாட்டேங்குது. எப்படி பார்க்க? எப்படா வாழ போறேன்? கால் வந்துட்டு வா. என்ன காட்சி என்னப்பா உங்களுக்கு? டீ வாங்கி தரணுமா? அப்படியா? இப்ப உள்ள எவ்வளவு கோவப்படுது பாருடா. கள்ளக்குறிச்சி உத்தரவு ஒரு 9 மணிக்கு இருக்கு. பக்கத்துல கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால கொடி கட்டி பறந்து உன் அட்ரஸ் எல்லாம் புகழ் வாங்குச்சு திருப்பூர்ல. ஆனா இடையில ஒரு வண்டி குறிப்பிட்ட வருஷத்துல சேதமாகி சட்டப்படி லாக் ஆகுச்சு. உண்மையா? அதுல ரொம்ப லட்சக்கணக்கான பணங்களும் நஷ்டமாகுச்சு. ஒரு உயிரே போயிருக்குமோங்கிற சந்தேகமும் ஏற்பட்டுருச்சு. ஆனந்தடா, கால் வந்துட்டு வா. இலங்கை வர போயிட்டு வரணும். அப்பொழுது மாந்திரிகம் ஆரம்பித்து உன்னுடைய தொழில் பறி போய், இருக்கிற வீடு சம்பந்தமான விஷயமும் பறி போய், பல பணங்கள் நஷ்டமாகி, ஒரு சட்டப்படி ஒருத்தன் உதவுவான்னு சொல்லி அவனே உனக்கு எதிரியாகி உன்னை ஏமாத்தி
கோர்ட்டு நாட்டு எல்லாமே உன்னைய தோற்க அடிச்சிடுதடா. இப்போ உனக்கு இருக்க வண்டியும் ஓட்டணும், உன் கடனையும் தீர்க்கணும். ஆமா, புதுமையாக உனக்கு ஒரு மாளிகை கட்டித்தரேன், என் பேரை போட்டு வாழ்ந்துக்கா. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், ஒரு வியாபார ஸ்தாபனம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? சரி, ஒரு பேக்கரிஸ் ஆரம்பிச்சுக்கலாம். சரி, வெற்றி உண்டு, செல்வமா இருப்ப. 3 முறை என்னைய பார்க்கலாம், ஆனந்தப்படுவீர்கள், அமைதியாகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். கனிய சாதாரணமா நினைச்சிடாதடா குட்டி பேல. அடுத்த ஒரு முறை சரக்கு வாங்கிட்டு வந்துடுடா. இன்னொரு தடவை கால் விட்டு வாக்கு. அப்பா, அவங்கள்ட்ட கேட்டு நீ விளக்கம் சொன்னா போதும், புது கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன வேணும்? நான் 2 வாரம் இப்ப தாரேன். சரி, பணம் கொஞ்சம் லேட்டா வரும். சரி, 6 மாதத்துல பெரிய பாப்பாக்கு கல்யாணத்தை முடிச்சு தந்துருவேன். இன்னும் ஒரு 90 நாளையில இவளுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும். புரியுதா? இந்த 2ஐயும் நான் பண்ணித்தாரேன். ஆமா, இப்ப நீங்க ஓட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதுக்குரிய ப்ராடக்ட் பொருள்கள் எல்லாம் இதுவரை கிடைக்காம தான் வீணா அந்த மிஸ்ர எல்லாம் போட்டு நீ கடத்தை கட்டி வாடகையை கட்டி பணம் எல்லாம் வீணாகுச்சு. அதனால இப்ப சொந்த இடத்துல இருக்கு. மீண்டும் அந்த ப்ராடக்ட் வருமா வராதான்னு ஒரு சந்தேகம் வேற உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதை வர வைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. தொழிலை தொடங்கலாம், அசத்திடுவோம். போதுமா? நீ கூடுதலா பேசுவீங்க. கர்மசாமிக்கு வெற்றிமாலை கொடுப்பா. இந்தா ஆர்டர் வரும், தொழிலை வெற்றியாக்கி தரேன், ஆனந்தமா நடத்தி தரேன். ஒவ்வொரு நாளும் தியானம் செய். சனி பகவானுடைய ஆட்சி இருப்பதனால் உன் மனம் சஞ்சலம் அடைகிறது. ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியாத குழப்பத்தில் இருக்கிறாய், அதை தீர்த்து தருகிறேன். கர்மசாமிக்கு பகவானே, கர்மசாமி உன் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட மாலை இது பூரணமான வெற்றியை கொடுத்து ஆனந்தப்பட வேண்டும். வாழ்க. கர்மசாமிக்கு எல்லாம் ஜெயிச்சுவாங்க செல்லப்பட்டி. 3 மாதத்துல உனக்கு வேலைக்குரிய அறிகுறி கிடைச்சிரும். என்னை பார்க்க ஓடிவாரு. கர்மசாமிக்கு அப்படியா? கர்மசாமி, நாங்க புருத முண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியல, மனசெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா தனிப்பட்ட நிலையில நான் இருந்து எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை ஓட்டுவேன்னு ஒரு பொட்டச்சி கேட்காளே. யாரு? என்னம்மா? யாரு ஒரு என்ன செய்யணும் இப்போ? காசு ரூபாய் போட்டு வச்சுக்கிறப்பா, அது எங்களுக்கு முழுசா எங்களுக்கு செட்டில் ஆகணும். நஷ்டமாகக்கூடாது. அது எவ்வளோன்னு என்ன கோடி ரூபாய்கள் நீங்க ஏன் பண்ணி செஞ்சிருக்கீங்க? ஆமா சாமி. சரியானா? அது என்ன கம்பெனி? கண்ண மூடுங்க 2 பேரும். எந்த கம்பெனில போட்டீங்களோ அவன் வேற அக்ரிமெண்ட் போட்டு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டானே. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்கும், தொழிலும் கிடைக்கும். ஆனா வாங்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு பிள்ளையின் திருமண வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாரு? இந்தா நல்ல முறையில வெற்றியாக்கி தரேன், பணத்தை வாங்கி தரேன். வாங்க. ஒரு பக்கத்துக்கு கை கால் நரம்புகள் வலி இருக்கு, என்ன விஷயம்? இந்தா பாதிப்பு இல்லாம காப்பாத்துறேன். போயிட்டு வாங்க. என்னைய போட்டு ஓட்டுக்கு போங்க போங்க. சர்வசாமிக்கு கால் வந்துட்டுவாமா. அப்புறம் சகோதரனுக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கு.
அதுக்கு வழிவகுத்து தரணும்னு சொல்லி உடன் பிறந்தவர்களோடு குழப்பம் இருக்குன்னு காட்டு வந்தது யாரையா? இன்னொரு கால் வந்துட்டா. அந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். உடன் பிறந்தவர்களோடு பிணக்கம் இருக்கு. என்ன யாருக்கெல்லாம்? தம்பிக்கும். என்ன பிரச்சனை? ஷாபாஷ். இன்னொரு கால் வந்துட்டா. வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. உன் மகன் இதுக்கு முன்னால ஒருத்திட்ட பழகி கொஞ்சம் குழப்பமாக்கி இருந்தான். இப்ப அவனுக்கு கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள் கையில இருக்கு. அவன் மனநிலைகளை மாத்தி புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு அவனை முறையான நல்வாழ்வில் அமைச்சு கல்யாணத்தையும் வருமானத்தையும் கொடுத்து வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவான். சொந்தம் கொண்டாடும் போது. நல்ல பாட்டா? இந்த பாட்டா நீங்க எங்க கேட்டீங்க? வண்ணக்கிளி படத்துல மனோகர் சார் நடிச்ச படம். பிரேம் நசீரும் மனோகரும். கல்யாணத்துக்குரிய வேலையும் தாரேன், பணமும் தாரேன். புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு அவன் விஷயமாக நீ எடுக்கிற முயற்சி அத்தனையும் உறுதியாக உண்மையாய் நடக்கும். ஜெயிச்சு வா போ. கர்மதாமிக்கு பொய் இருக்குதாம்லா. என்ன பொய்? இப்ப கேப்பம்ல. அண்ணனுக்கு எந்த ஊரு? நான் திருப்பூர் தானே கூப்பிட்டுருக்கேன். நீங்க எப்படி இங்க வரலாம்? அங்க போங்கண்ணே. சாமி நீங்க வரும்போதே பொய் இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. சச்சலி புச்சலி குச்சலியா? இந்த கட்சியை சும்மா போட்டிருக்கணும் துணியா? அச்சே இமாக்கா பச்சே. கர்மசாமி, என் பணங்கள் சொத்துக்கள்லாம் லாஸ் ஆகி நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வழி கொடுக்கணும்னு சொல்லி திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. யாருமா? வாங்க. திருப்பூரா? எந்த இடம் திருப்பூர்ல? திருமால் பெருமைக்கு நிகரேது, திருவடி நிழலுக்கு இணையேது. பெருமானே உன் திருநாமமும். ஆமா, நீங்கெல்லாம் வந்து உட்கார்ந்த உடனே எம்பெருமான் நாராயணனை பற்றி நான் பாடுகிறேனே. பெருமாள் கோயில் எந்த பக்கம் இருக்குது? பெருமாள் கோயில் அம்மா வீடு எந்த திருப்பதி? அதான் திருமால் பெருமைக்கு நிகரேது. தாய் வீட்டு தெய்வம் வந்து நிக்கி. கால் வந்துட்டு வாங்க. குங்குமக்காரி சந்தனமாரி எங்க இருக்கிற? கடல் நடுவே கொண்டு சதுர்வேதம் காப்பதற்கென்றொரு அவதாரம், மற்ற அவதாரம். வாங்க, என்ன வேணுக்கா உங்களுக்கு? சும்மாவே சண்டைங்க, சும்மாவே தனிப்பட்டு என்ன பணம் சொத்து புத்துன்னு பேசுன என்ன விஷயம்? ஒரு சீட் போட்டுங்க, பணம் எடுத்து போயிட்டாங்க. அது மனசுல வச்சு எப்பாச்சும் நஷ்டம். அதுதான் அந்த பணத்தை பத்தி நான் கேட்டேன். வேற ஒரு பேங்க்ல டைய போச்சு உங்களை மாட்டி விட்டுருவாங்க. அந்த பணம் வராது. இந்த பையனை வெளிநாட்டுக்கு நான் அனுப்பியிருந்தேன். உன் வீட்டுக்காரரை திருத்த முடியுமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் கடினமான நடவடிக்கை. அவருடைய மனம் இப்பொழுது உங்க குடும்பத்து பக்கத்துல இல்லை, வேறுபட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் இழுத்து உங்களுக்கு சமாதானமா ஆக்கி தரேன். அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணி தந்துடுறேன். இப்பொழுதே அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பண்ணு. ஆன்லைன்ல உனக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஏற்பாடு செய்து கொள். அந்த கல்வியை தடையில்லாம நடத்தித்தாரேன். பண ஆசை மனிதனை வந்து கெடுத்து. சக்தி இந்தாடா, ஜெயிச்சு வா மகனே. உன்னை வச்சுதான் அந்த குடும்பம் முதல்ல முன்னேற வேண்டியிருக்கு. ஜெயித்து வா, இந்தா வா, வெற்றியாக்கி தரேன். உன் கணவனால உனக்கு எந்த ஆபத்து வராம காப்பாத்துறேன். குடிப்பே வா, வாங்கிக்கா, நல்லா இருப்பா. சென்று வாருங்கள். கர்மதாமிக்கு திருவண்ணாமலை.
திருவண்ணாமலை வந்தாலும் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு. அது என்ன திருவண்ணாமலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலையா? கர்மதாமி ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டோம், அது எங்களுக்கு எப்ப கிடைக்கும்னு ஒருத்தன் கேக்குறான். வாங்க, எவ்வளவு கொடுத்தீங்க? வாடா தம்பி வா. உன்னை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய நேரங்கள் வந்தாச்சுப்பா. இப்ப சம்பந்தப்பட்டவன் மனத்தை இறக்கப்படுத்தி அவனே உன் பணத்தை கொடுக்கறதுக்காக முன் வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. உன் நண்பர்கள் மூலமாகவே அந்த செய்தியை நீ அறிவாய். அந்த செயல் நான் பண்ணி தந்துருந்தேன். வேற உனக்கு என்ன வேணும்? இப்ப வச்சிருக்க தொழில கொஞ்சம் வருமானத்தை கூட்டி தரணும். இந்த கனிய வை, ஜனவசியம் பணவசியம் ஆகும். ஜெயித்து வா மகனே, என்னாலும் என் துணையோடு வாழ்ந்து கொண்டே இருப்பாய். வாழ்க. அதே திருவண்ணாமலை திருமணம் தகுந்ததாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. யாருக்கு? கால் வந்துட்டாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டிலிருந்து வலப்புறமா தூரமா சென்ற உடனே முனீஸ்வர சாமி வரார இருக்காரு. பக்கத்துல கன்னியம்மன் இருக்காள, என் தங்கை பச்சையாத்தா இருக்காள. கால் வந்துட்டு வா. ஏழாம் இடம் சரியில்லையா? சனி பகவானா? உன் பொண்ணுடைய கிரக அமைப்பை பார்த்தேன். ஏழாம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தை சனி பகவானுடைய பார்வை இருக்கிற காரணத்தால கல்யாணத்துக்கு அவளுடைய மனமும் கொஞ்சம் குழப்பம் செய்யும். மாப்பிள்ளையை தேடி சென்றால் தடங்கல்கள் ஏற்படும். நீயே ஒரு மாப்பிள்ளைய பார்த்தாச்சுன்னா போன் நம்பர் தர சொல்லுங்க, நாங்க கொஞ்சம் பேசிக்கிடுறோம்னு சொல்லி பேசி, நான் இதுக்கு விரும்பல, எங்க அப்பன் சொல்லுதாம்னு கேட்டு வந்துடாதீங்கன்னு ஒரு தடையை போட்டு உன் குடும்பம் இப்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குடா. கால் வந்துட்டுவான். பாத்தியா எப்படி இருக்குன்னு? அந்த பிள்ளையினுடைய ஆழ்மனதை திருத்தி சனி பகவான் வரத்தை கேட்டு அந்த திருமணத்தை முறையாக நடத்தி வச்சா போதுமா? கண்ணை முடிக்கா, என்னைய பிரார்த்தனை முடிக்கா பார்ப்போம். பகவானே, இந்த அப்பா இதை கொண்டு வீட்டில் வச்ச உடனே அவருடைய உள்மனம் திரும்பும். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாரு. சென்று வா மகனே, வென்று வா. நான் காசு கொடுத்துருக்கா, அதில் கிடைச்சிருப்போம். கர்மசாமிக்கு சாமி, நாங்க வீடு எல்லாம் அடமானம் வச்சு கடன்பட்டு வேதனைப்படுறவே, அதுக்கு எனக்கு ஒரு வழி கொடுங்க, வழி கொடுங்க, வழி கொடுங்க. இங்க இருந்தா வரீங்களா? கால் வந்துட்டு வாங்க. நன்றி கட்ட மனிதருக்கு அஞ்சி நிற்க மாட்டோம். பாரதியார் பாட்டு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்ந்த போதும் அச்சம் என்பதில்லையே. நன்றி கட்ட மனிதருக்கு அஞ்சி நிற்க மாட்டோம், நாவினிக்க பொய்யுரைக்கும் பேரை நம்பி இனி மாட்டோம். எவ்வளவு அருமையா இருக்க பத்திய. அதனால உங்களை நம்ப வச்சு சிலர் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றார். உண்மை அதானே? கால் வந்துட்டு வாங்க. உங்களுடைய கடன்களை தீர்த்து ஐஸ்வர்யமா வாழ வச்சு புதிய தொழிலை உருவாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா, கண்ணை முடிக்கா, இந்த விரல பிடிச்சுக்கா, டிங் 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 பிடிச்சுக்கா பிடிச்சுக்கா பிடிச்சுக்கா. அப்படியா? கேட்டு பார்ப்போம்.
மாடு அந்த பகுதியில செத்துச்சா எப்பமா அது? செத்துச்சு. ஃபர்ஸ்ட்ல. யாருக்குள்ளது? அப்படியா? அது என்ன நீங்க தெரியல என்ன பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த பக்கத்துல தீய ஆவி ஆத்மா உங்க வீட்டுக்குள்ள வருது. இரவில் படுத்திருக்கும் பொழுது உன்னுடைய மூச்சு திணற வர்றது மாதிரி ஒரு பிரதிப்பு கிடைக்கும். யாரோ நம்ம பக்கத்துல கிடக்கிறது மாதிரி உனக்கு தெரியும். நீ வீட்டுக்குள்ள போகும்பொழுது அப்படி லேசா திரும்பி பார்த்தா யாரோ பின்னால வாராங்களே அப்படி ஒரு பிரமை தோன்றுகிறது. கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. பேசாதே வாயுள்ள ஊமை, சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னான் பாவமே. எல்லா சொந்தமும் பேசாம போயிட்டாங்க. சண்டை சச்சரவு இல்லாமலே சப்தம் காட்டாம போயிட்டாங்க. அந்த தீய சக்தியை விலைக்கு தாரேன். உங்க கடன்களை நீக்கி கண்ணியமா வாழ வைக்க. வேற என்ன வேணும் மகளே? பசங்களுக்கு நல்லபடியா வழக்காம அந்த இடத்துல இருந்தா இல்ல இடையில அந்த இடத்துல இனி பிரச்சனையே வராது. என் கனியை கொண்டு வை. ஏன் பயப்படுற பேமோல வா. 3 முறை அப்பா பார்க்கவா, நீ ஆனந்தமா ஆயிருவ. சென்று வா. கர்ப்பதாமிக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்குட்டி, நல்லா இருக்குட்டி. பத்திரம் டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமா பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? திருவண்ணாமலை. வீடு சொத்து டாக்குமெண்ட் சம்பந்தமாக பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தது. கால் வந்துட்டு வா. ஏய், நீ கால் வந்துட்டு நான் நம்பிடுவேனா? உன் மனது சாமிட்ட போகலடா. சும்மா குனிஞ்சி வளைஞ்சி எதிர்த்திருக்க நீ. நினைத்து வந்த செயல் ஒன்று. நீ ஒண்ணு நினைச்சு வந்திருக்க, நான் ஒண்ணு நினைச்சு கூப்பிட்டுட்டேன். என்ன கால் வந்துட்டு வா. காலதேவன் கோவிலிலே வீழ்ந்து விட்டேன் நான் இன்று. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. காளியம்மன் தெய்வம் வருது, எங்கடா இருக்கு? அப்படியா? நான் இங்க இருந்து போனேன் குதிரையில. அக்கினி சட்டிக்காரி, ஆயிரங்கண் பானைக்காரி, அபூர்வ வீரத்தோட 10 கரங்களோட எழுந்து நிற்கிற காளியும் மாரியும் அங்கே குடியிருக்கிறார்கள். அந்த பகுதியில இருக்காங்களா? உன் பையனுக்கு இப்போ சனி பகவானுடைய கிரகம். உள்ள படிக்கிறதுக்கு ஒழுங்கா போகாது. சொன்னா இங்கே போறேன் அங்கே ஒண்ணுக்கு போயிட்டு வீட்டுமா வாரப்பான், மறைஞ்சிக்கிடுவான். எவ்வளவு கெட்டிக்கார பத்தியா? அவனை செவிட்டு எடுத்து வீட்டுக்கு கொண்டு தான் போதுமா? கால் வந்துட்டு வா. அது பின்னால பேசுவாண்ட. டேய் கணேசா, உன்னையும் அந்த காலத்துல நான் இப்படி செஞ்சிருந்தோம்னா நீ எப்படி இருப்ப? அந்த பணம் உனக்கு கிடைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். உன் பையன் நாளையிலிருந்து ஸ்கூலுக்கு போவான். வெட்டியாக்கி தரேன். அதே மாதிரி அடமானம் வச்ச சொத்தை மீட்டியும் தந்துடுறேன். இந்த நல்லா போயிட்டு. கர்ப்பதாமிக்கு என் உடல்நிலையில ஏதோ கோளாறா? என் உடல்நிலையில ஏதோ கோளாறா? என்ன சோலார் லைட்டா கோலார் லைட்டா? யாருக்கு என்ன செய்யுது? கால் வந்துட்டு வா. சாமி, இவள்கிட்ட உண்மை இருக்கா பொய் இருக்கா? ஓகே. யாரடா அது? பெரிய மின்சாரம்லாடா. பக்கத்துல வா. பெரிய மின்சாரம்ல அது. ஊர் ஒவ்வொரு வீடு பட்னி. தேவையில்லாம சொந்த பந்தங்களால் அவப்பேரும், செய்யாத குற்றத்துக்கு வீட்டுக்குள்ளே பழி சுமக்கிறதும், அடிக்கடி 2 பேரும் சண்டையிட்டு கொண்டு நான் வாழவா சாகவா அப்படின்னு போராடிக்கிட்டு கிடக்கிறீங்களே, உங்களுக்கு புத்தி இருக்குத? கால் வந்துட்டு வாங்கோ. அதனால உன் உடம்ப பார்த்தேன். சில சமயத்துல காலெல்லாம் அப்படி காந்தல் எடுக்கு.
அப்படி மூச்சு வந்து நின்னுக்கிறது மாதிரி தொண்டையெல்லாம் அடை. இதுக்கு என்ன காரணம்? பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. இப்போதைக்கு உன் உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் சம்பந்தமான பிரச்சனையும் கிரகங்களும் சரியில்லை, செய்வனையெல்லாம் இல்லை. உடல்நிலையை நல்லாக்கி தரேன், கடன் படாம காப்பாத்துறேன். வேற என்னடா வேணும்? ஆம்பளை பையன் பிறப்பான், முருகப்பெருமான் பேர் வைடா. காசு பணத்தோட கதிர்வேல்னு பேரு வேண்டாம். உள்ள கோவிலில் உழைந்திருப்பான், உங்கள் உள்ளத்துக்கு துணைவனாக வருவான். என்றாலும் வெற்றி உண்டு, வேலவனை நம்பு, காலதேவனை வெல்வான் இந்த கருப்பசாமி. கண்கலங்காமல் காப்பேன் மகனை, ஆனந்தமாக இருங்கள். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு ஓகே. கண்டு கொண்டால் மாணிக்கம், கண்டு கொண்டால் மாணிக்கம். நோயுற்று தளராமல் நொந்தே மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பரமனடி சேர்வார்தாம். அருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமான்கிட்ட வரம் வாங்கி பாடு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், சோழமாட சாமி சுத்தி சுத்தி வராரு. இருக்காரா? அந்த வீட்டு எல்லைக்கு அந்த பக்கத்துல நீர்நிலை இருக்கிற இடம், குளமா குட்டையா, கால்வாய், தண்ணீர் இருக்கிற இடம். ஆனா இப்ப ஒரு வருஷ காலமாகவே இந்த உடல்நிலையில இந்த குழப்பமும் மனவேதனையும் இருக்கு. செய்வன வயன கோளாறு நடக்கல, தேவையில்லாம எவன்டி கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாத்தா, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த விஷயம் மனம் சார்ந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு பாவனை. அதனால இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை தானே தவிர செய்வனைகள் அல்ல. ஆனா பிளட் தான் வந்து வான குழப்பம். இப்பவுமே நம்ம சரி பண்ணுவோம். கொஞ்சம் அங்க உட்காருங்கோ, நீங்க சாமி கும்பிட்டு வாங்கோ, உட்கார். எந்த ஊருக்கு போறிய? மனமேவும் யாரு பார்த்தா ஏப்பா கிருஷ்ணாபுரத்துல இருந்து பாத்துட்டு இருங்க. கிருஷ்ணாபுரம் தானே அக்கா? கண்ணமுடே இந்தா சாப்பிட பார்ப்போம். இதை வீட்டில் போய் தேய்ச்சி குளிச்சிடணும். இதோ நாளைய மறுநாள், அதுக்கு அடுத்த நாள், மூன்றையும் செய்து வர உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும், மன தெளிவு கிடைச்சிரும். இந்தா துயரம் தீரும், சந்தோஷமாரு. இந்தா கை நிறைய காசு தந்திருக்கேன், பல லட்சங்கள் கிடைக்கும். ஆனந்தமா வேணும் போல தடையில்லாம நல்லா இருக்கு. போயிட்டு வா. இந்தாப்பா, உனக்கு வருமானத்துக்கு ஒரு புதிய வழி ஒன்று உருவாக்கி தரேன்டா. மகிழ்ச்சியாக வாழ்வாய். ஆமா, படிச்சு வருவான். போ, மகிழ்ச்சியாக சந்தோஷமா. சரி, மகிழ்ச்சியா இருக்கும். புண்ணியம். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பச்சைமால் வண்ணனுக்கு, பரந்தாம செல்வனுக்கு, பார்வுகொடும் ஐயனுக்கு, பரமேச குமரனுக்கு. கரெக்ட், ஓகே. கருப்பசாமி, ஆமா அப்படியா? சரி. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி அப்படி பாஞ்சவா பாப்பான். அப்பா எனக்கு தப்பா கூப்பிட்டாரா? சொன்னது தானே. கால் விட்டுவா. யாருக்காக என்ன வெறுப்பா பாக்குற?
ரொம்ப விரக்தி ஆயிட்டே வாழ்க்கையில. என்னடா நடக்க போகுது அப்படி? என்னப்பா வேணும்? சொத்துங்கப்பா. கொஞ்சம் போதுமா நிறைய? கொஞ்சம் வேணுமா நிறைய வேணுமா? எனக்கு என்ன தேவையோ அது கொடுங்கப்பா. உன்னுடைய உரிமைகள் எங்க இருக்கு? ஊர்ல இருக்குப்பா. சரி, உன் பேரு என்னடா? கால் வந்துட்டாங்க. நேற்று உங்களுக்கு சாமி சொல்லிச்ச. ஒன்பது மாத கால அவகாசத்துல உங்களுடைய சொத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வெற்றியாக்கி தந்துருந்தேன். இப்ப இருக்க கடன்களை தீர்த்து தொழில ஓங்காரமா ஆக்கி தரேன். வேற என்ன வேணும்? சின்னவனுடைய மனசு மாறும். சனி பகவானுடைய கிரகத்தால் அவன் வேதனை அடைகிறான். வா பக்கத்துல மாத்தி தரேன். இந்த கொடுத்துருக்கேன். அந்த பணம் உனக்கு வந்துச்சு. அடுத்து பாத்துவோம். தை மாசம் கல்யாணம். நான் கூப்பிடாம யாரும் வந்தாலும் சொல்ல மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கா. போ போயிட்டு வா. உன் வேகம் தீர்ந்து போச்சா? அப்பா, கள்ளக்குறிச்சி நான் நடத்துற தொழில்ல தடை இருக்கு, அதை எனக்கு வெற்றியா நடத்தி தரணும், கடன் படாம காக்கணும்னு கேட்டு வந்தவர்கள். என்ன தொழில்னா? என்ன தொழில்? என்ன தொழில்? லாரி தொழில். சரி, கால் வந்து பக்கத்துல வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். உங்க எல்லைக்குள்ள மாரியம்மன், கருப்பசாமி போன்ற தெய்வங்கள் இருக்கு. அங்காள பரமேஸ்வரி என்னும் ஒரு தாயும் இருக்கிறார். இப்ப 6 மாத காலங்களாக உங்க தொழில்ல மனவேதனையும் நஷ்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த தொழிலை ஓட்டுவோமா வேண்டாமாங்கிற மனக்குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு. அதுல நஷ்டப்படாம காப்பாத்தி உங்களை வாழ வச்சு தந்துருந்தேன் நான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இந்தா பணமா வந்து சேரும். கடன்படாம உன்னை காப்பாத்தி கரை சேர்க்கிறேன். ஒரு கேள்வி கேட்டுக்க அண்ணன். இவனுக்கா? அப்படியா? ஏன் அவனே கல்யாணம் முடிச்சுட்டா நீ விரும்ப மாட்டியா? வேண்டாமுங்கிறானா? அவன் ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இன்னும் எப்படி உடனே சொல்லும்பா? தை மாதம் வரை பொறுமையா இருங்க. மனத்தை மாத்தி செம்மையாக்கி தரேன். வா பக்கத்துல. நல்லா ஆயிடும். ஏன் கவலைப்படுற? அங்க தள்ளி நின்று திடீர் உதவியா இந்தா. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? வானே, சோமா இருக்கேனே. பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? அப்படியா? உடம்புக்கு என்ன செய்யுது? கால் வந்துட்டு வா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க? நாடகம் எல்லாம் கண்டேன் உந்த நாடும் விழியிலே பாடும் மனதிலே. இந்த பாட்டு என்ன படத்துல? மதுரை வீரன் படத்துல. இவன் என்ன சாமி ஆடுதான்? மதுரை வீரன் ஆடுதான். என்ன சாமிடா நீ? கால் வந்துட்டோம், கால் வந்துட்டோம். சரி சரி, அப்ப நீ ஆடிட்டு போறியா? அந்த கடாயை பிடிச்சிட்டு வாங்க. அந்த கடாயை பிடிப்பாயா? ஓ, கடாயை பிடி. அமைதியா உட்கார்ந்தா தான் நான் சொல்றது மண்டையில யாரும். ஆடிக்கிட்டு இருந்தா ஒண்ணுமே கேட்காது. இல்லைன்னா ஆடுறதுக்கு ஒரு இடம் தர வேற ஆடு 4 பேர் பார்க்கவும் செய்வாங்க. மேட்ரை முடிக்க போயிட்டே இருக்கும். ஏன் மாமா
யாரா ஏம்மா ஏ இன்னொருத்தர கால் வந்துட்டு வா